கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்குரிய வரவேற்கிறேன். இந்த 2026ஆவது வருடத்துல கூட நம்ம முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில நம்ம தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பதான் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கொரோனா வந்துட்டு போன மாதிரி இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா அது தாண்டி நம்ம ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கடந்து வந்திருக்கோம் கர்த்தருடைய கிருபையினால. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2015 அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஏதோ நேத்து நடந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு 10 வருஷம் தாண்டி வந்திருக்கோம். நாட்கள் பாத்தீங்கன்னா இப்படிங்கிறதுக்குள்ள சீக்கிரமா போயிடுது. கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். இனி வரும் காலங்கள்ல நாட்கள் ரொம்ப வேகமா போகும். ஆனா அந்த நாட்கள்ல அந்த காலத்தை நாம எப்படி பயன்படுத்துறோம், வீணடிக்கிறோமா, இல்லைன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஆவிக்குரிய ரீதியில வளர்றோமா, நமக்கு குடும்பத்துல நாம பிரயோஜனமுள்ள விஷயங்கள் ஏதாச்சும் பண்றோமா, நம்மளை நாமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுக்கிறோமா அப்படிங்கிறத குறிச்சுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். சோ அதனால்தான் பாத்தீங்கன்னா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நான் எடுத்து உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்ல இருக்கேன். முதலாவது எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16 கூட வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16. பாருங்க, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த காலங்கிறது பாத்தீங்கன்னா டைம். நாள் சீக்கிரமா போயிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னோம்னா, கர்த்தர் ஒருத்தரை நல்லா பணக்கார ஒரு குடும்பத்துல பிறக்க வைப்பார். இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா ஏழை ஒரு குடும்பத்துல பிறக்க வைப்பார். ஆனா அவர் பணக்காரனுக்கும் ஏழைக்கும், வலிமை உள்ளவனுக்கும் பலவீனமானவனுக்கும் கொடுக்கிற காமனான ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரம் மட்டும்தான். அவனுக்கும் 24 மணி நேரம் தான். அதாவது பணக்காரனா இருக்கிறவங்களுக்கும் 24 மணி நேரம் தான். ஏழைகளா இருக்கிறவங்களுக்கும் அதே 24 மணி நேரம் தான். நல்ல பலமுள்ளவனுங்களுக்கும் 24 மணி நேரம் தான். பலவீனமானவனுக்கும் அதே 24 மணி நேரம் தான். ஆனா அந்த 24 மணி நேரத்தை மக்கள் எப்படி பயன்படுத்துறாங்க அதுதான் நம்ம பார்க்கணும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றான் பாத்தீங்களா, தன்னுடைய சொந்த விருப்பத்திலையும் எல்லாம் தள்ளி வச்சுட்டு மொபைல் போனு, டிவி, கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது எல்லாமே கொஞ்ச நேரம் தான் நம்ம பார்க்கணும். தவிர மத்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதுலயே மூழ்கிடுறாங்க. ஒரு சில பேர் அதையிலேயே ரொம்ப கட்டுக்கோப்பா இருந்து அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம வாழ்க்கைக்கு எது முன்னேற்ற பாதையில நம்ம போகணுமோ, எதிர்காலத்துல நான் யார் இடத்துலயும் கையேந்தாதபடிக்கு நான் இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், அந்த ஒரு எண்ணத்தோட நான் என் குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும், எனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும், அதை நான் நல்லா பாத்துக்கணும், எனக்கு எங்க அப்பா அம்மாவை நான் நல்லா பாத்துக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம இருக்கணும். கண்டிப்பா அப்படி இருக்கும் பொழுது நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்கு. அது போனா இருக்கலாம், டிவியா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த 24 மணி நேரத்தை நம்ம ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணணும். படிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ரீதியில வளர்ற விஷயமா இருந்தாலும் சரி. நம்ம ஏன் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இப்படியே இருக்கோம், அடிமட்டத்துல கீழ்மட்டத்திலேயே நம்ம இருக்கோம், ஒரு அடிமையாவே நம்ம இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரத்தை சரியா பயன்படுத்துறது கிடையாது. ஆனா நம்ம இது ஒரு வெல்தி பீப்புள், ஒரு பணக்காரங்க, நல்லா பலம் வாய்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நேரத்தை நல்லா சூப்பரா பயன்படுத்துவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கும், ஒரு பங்க்சுவாலிட்டி இருக்கும், ஒரு நல்லொழுக்கம் இருக்கும். சாப்பிடுற விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க, ரொம்ப கட்டுக்கோப்பா இருப்பாங்க. நம்ம நினைக்கலாம் எதுக்குங்கிறத நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், வாழ்ந்தோம், ஜாலியா இருந்தோம், இப்ப நல்லா இருக்கும், வாலிப பிரயாசத்துல நல்லா இருக்கும். ஆனா எதிர்காலம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேள்விக்குறியா இருக்கும். சகோதரர் அப்படி சொன்னாரே, நம்மளுடைய நேரத்தை நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு நான் கேட்காம போயிட்டேனே,
இப்ப நான் வருத்தப்படுறேனே, கர்த்தர் எனக்கு வாலிப பிரயாசத்துல நிறைய நேரங்களை கொடுத்திருந்தாரு. அந்த நேரங்களை எல்லா விஷயத்திலும் நான் வந்து வீணடிச்சு, ஒரு சில நேரத்துல வாலிப பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பின்னாடி போய் டைம் வேஸ்ட் பண்ணி, இன்னும் நிறைய விஷயங்களை வந்து, இன்னும் ஒரு வாலிப பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா போன்ல ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அரட்டை அடிச்சு, தோழிகளுக்கு ரொம்ப நேரம் கால் பண்ணி விடிய விடிய பேசிட்டு, இந்த மாதிரியான நேரங்களை, பொன்னான நேரங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காரு. அதுல நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டிவா நல்லா படிக்கிற விஷயம், ஆவிக்குரிய ரீதியில வளர்ற ஒரு விஷயமா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணோம்னா, நம்ம எதிர்காலத்துல நம்ம நினைப்போம், என்னுடைய நேரங்களை நான் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன், அதனாலதான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். நாட்கள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 9-11. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம். எவ்வளவு நேரம் படித்திருப்பாய்? எப்போது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுறைகள் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும், உன் வறுமை ஆயுதம் அணிந்த பனை போலவும் வரும். ஆயுதபாணியை போல வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து நேரத்தை தப்பான ஒரு விஷயத்துக்கு வந்து செலவு பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நேரத்தை ஓட்டணும், என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து நெட்ஃபிளிக்ஸ், அமேசான்ல நிறைய சீரீஸ் இருக்கு, அதுல வந்து பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஒரு கர்த்தர் நமக்கு அருமையா கொடுத்த அந்த நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா சரியா செலவிட மாட்டேன்றாங்க. நான் அடுத்த நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னொரு ஒரு நாளைக்கு பாத்துக்கலாம், அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் தாண்டிடுச்சு. நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து முடிவெடுத்திருப்போம், இந்த வருஷம் நான் நல்லா எப்படியாச்சும் ஒரு விஷயத்த சாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நல்லா படிச்சு லைஃப்ல முன்னேற போறேன் அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா திடீர்னு பார்த்தா என்னடா இது, நான் நினைச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ஒரு வருஷத்துல நான் எந்த ஒரு ப்ராக்ரஸும் இல்லையே, எந்த ஒரு முயற்சியும் என்னால போட முடியலையே, அப்படியே ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஆரம்பிச்சிருந்தா கண்டிப்பா நான் இப்போ இந்த ஒரு வருஷம் கழிச்சு நான் கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பேன் அப்படின்ட்டு நம்ம நினைச்சிருப்போம். ஏன்னா நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து மிஸ் பண்ணிருப்போம் நிறைய காரியங்கள்ல. எதனால அப்படின்னா சோம்பேறித்தனம். அடுத்த நாள் பாத்துக்கலாம், ஸ்கூல்ல மேம் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க, இந்த 10 நாள் நிறைய பேருக்கு லீவ் இருந்திருக்கும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சிருக்க மாட்டோம், அந்த படிச்சிருக்க மாட்டோம். சரி ஓகே, கடைசி நேரத்துல நாளைக்கு வந்து ஸ்கூல் ரீஓபன் ஆகுது, இன்னைக்கு உட்காந்து மாங்குன்னு எழுதுவாங்க. எப்படி இன்னைக்கு உட்காந்து மாங்குன்னு எழுதுவாங்க. எல்லா கொடுத்த ஒட்டுமொத்த ஹோம்ஒர்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உட்காந்து எழுதுவாங்க, நாளைக்கு ஸ்கூல் ரீஓபன் அப்படிங்கிறதுனால. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு உதாரணம் தான். அடுத்த நாள் வேலையை பாத்துக்கலாம், ஒரு பாஸ் நமக்கு வந்து ஒரு வேலையை கொடுத்திருப்பாரு, ஒரு வாரம் லீவ் இருந்திருக்கும், அந்த ஒரு வாரத்துல நான் வந்து முடிச்சிருக்கலாம், ஆனா கடைசி நேரத்துல வந்து முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படித்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோலாவே வச்சிருக்காங்க, நான் வந்து ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குனாதான் எனக்கு வந்து நிம்மதியா இருக்கும். அது எப்படிதான் எங்க இருந்து தான் தூக்கம் வருதுன்னு தெரியல. என்னால வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 6 மணி நேரம் குறைஞ்ச அதிகபட்சமாவே என்னால இப்ப 6 மணி நேரம், அதிகமா போட்டோம்னா 7 மணி நேரம், அவ்வளவுதான் என்னால தூங்க முடியுது. வழக்கமா இந்த மாதிரி டைம்ல எந்திரிச்சு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிதான் தூங்குறாங்கன்னு தெரியல. ஆனா என் குழந்தைக்கு ஸ்கூல் டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பா எழுந்திரிச்சிருவாங்க, 5:45 6 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா எழுந்திரிச்சிருவாங்க. இப்பதான் அவங்களுக்கு லீவ் கிடைச்சிருக்கு, அதனால நல்லா தூங்கி எழுந்திருக்கிறாங்க. ஆனா அந்த டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சீக்கிரமா எழுந்திரிச்சிடுறேன். சீக்கிரமா எழுந்திரிச்சோம் அப்படின்னா ஒரு சில வேலைங்களை நம்ம வந்து சீக்கிரமா முடிச்சிடலாம், பெண்டிங் ஒர்க் எல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம், படிக்கிற விஷயம்லாம் சூப்பரா மண்டையில ஏறும். அதை விட்டுட்டு சரி ஓகே அடுத்த நாள் பாத்துக்கலாம், கிளாஸ்ல போய் படிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசியா சொல்றாரு பாருங்க, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதபாணியை போலவும் வரும். அப்படி எங்க இருந்து ஆசீர்வாதம் வரும்? லீவ் டைம் விட்டாங்கன்னா சரி ஓகே, லீவ் டைம்ல நமக்கு ரெஸ்ட் எடுக்கணும், ஓகே தான், இல்லைன்னா சொல்லல.
நமக்குன்னு ஒரு சில வேலைகள் இருக்கும். அந்த வேலையை நம்ம வந்து அந்த நேரங்கள் நம்ம வந்து செய்யலாம். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 3. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 3. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி இன்றைக்கும் மனுஷரோடே போராடுவதில்லை. அவன் மாம்சம் தானே, அவன் இருக்கக்கூடிய நாட்கள் நாட்- 120 வருஷம் என்றார். 120 வருஷம் என்ற இங்க வந்து பாத்தீங்கன்னா நோவா வந்து பேழையை கட்டுறார். இந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க, அதனால நீ ஒரு பேழையை கட்டி நீயும் உன் குடும்பமும் மற்ற விலங்குகளை ஜோடி ஜோடியா நீ கப்பல்ல ஏத்துப்பா அப்படின்னு சொல்றாரு. அதே போல நோவாவும் பண்றான். நோவா பண்ணி அந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நோவாவை பார்த்து கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. யாரா இவன் இங்க மலையில கொண்டு வந்து போயிட்டு கப்பலை கட்டிட்டு இருக்கான், இங்க எங்கடா தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நோவாவும் அங்க இருக்கிற மக்கள், அதாவது பாவமான மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ற, தயவு செஞ்சு மனம் திரும்புங்க, மனம் திரும்பி கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க, நீங்க அநியாயம் பண்ணாதிருங்க. நோவா வந்து நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறார், நேரத்தை கொடுக்குறார். அந்த நேரத்தை எல்லாமே அப்படிப்பட்ட மக்கள் வந்து வீணடிக்கிறாங்க. கடைசியில யார் வந்து காப்பாற்றப்பட்டார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தார் மாத்திரம்தான் பேழையில இருந்து காப்பாற்றப்பட்டார்கள். உலகம் முழுதும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியினால கர்த்தர் அழிச்சு போட்டார். இம்மிடியட்டா அது நடக்கல. நம்ம பேழையை கட்ட ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு மலை சம்பவத்தை வந்து கர்த்தர் வந்து வர பண்ணிக்கிறார். அப்ப அது வரைக்கும் அவர்களுக்கு நிறைய டைம் கொடுக்கிறார். இப்பவும் கர்த்தர் வந்து நமக்கு நிறைய டைம் கொடுக்கிறார் மனம் திரும்புவதற்காக. நாம ஏன் இன்னும் நிர்மூலமாகப்படல, நம்ம இன்னும் ஏன் வந்து மரணத்துக்குள்ள போகல அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம மனம் திரும்புவதற்காக இந்த கர்த்தர் வந்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்படுவதற்காக கர்த்தர் நமக்கு நிறைய வாய்ப்புகளையும் நேரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், நான் இன்னும் நல்லா படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், கல்யாணம் ஆணி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், இன்னும் நிறைய பேர் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால அப்படிப்பட்டவர்களுக்கு தான் சொல்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்கள் பொல்லாதவைகளானதான் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவனால பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. அப்போ நமக்கு கர்த்தரை வந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்த அடுத்த செகண்டே நமக்கு வந்து எந்த ஒரு தடையும் இல்லை நம்ம வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறது. ஆனா இங்க பாருங்க நோவா வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் கொடுக்குறாரு அந்த மக்களுக்கு. நமக்கும் கர்த்தர் வந்து நிறைய டைம் கொடுக்குறாரு மனம் திரும்புவதற்காக, வாழ்க்கையில முன்னேறுவதற்காக. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 5. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 5. உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை தரிசித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி ஆபத்து உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் இங்க வந்து பாத்தீங்கன்னா பூர்வ காலத்து உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான, அதாவது கர்த்தர் வந்து நோவாவை வந்து பேழையை மட்டும் கட்ட சொல்லல, நோவா மூலியமா அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து பிரசங்கித்தாரு. கர்த்தருடைய வார்த்தை எடுத்த போதே தயவு செஞ்சு மனம் திரும்பவும் உங்களுடைய பாவத்துல இருந்து விலகி வாங்க, நானும் உங்களுக்கு நம்ம நம்ம வந்து உங்களுக்கும் அதை தான் சொல்றேன். அதே சமயத்துல நீங்களும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு அதை தான் சொல்லணும். அவர்கள்லாம் நரகத்துக்கு போனா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர்களும் ரட்சிக்கப்படாம ஞானஸ்நானம் எடுக்காம கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருந்தா எப்படி இருக்கும்? அவர்கள் தங்களுடைய நித்தியத்தை நரகத்துலதான் வந்து கழிப்பாங்க. சோ நமக்கும் நேரம் இருக்கு, அவங்களுக்கும் வந்து நேரம் இருக்கு. எதற்கு? மனம் திரும்புவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு, ஞானஸ்நானம் எடுப்பதற்கு, சபையில் சேருவதற்கு. சோ நாம தான் வந்து நோவா எப்படி வந்து பிரசங்கித்தாரோ நாமளும் நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த நேரங்களை பொண்ணா நம்ம வந்து மாத்தணும். இந்த உலகத்துல நாம நிறைய விஷயங்களை நாம வந்து பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். இந்த நேரத்தை நல்ல ஒரு விதத்துல செலவிட ரெடியா இருக்கும். அது படிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, வேலைக்கு உண்டான காரியங்கள விஷயமா இருந்தாலும் சரி, அது ரொம்ப ரொம்ப நல்லதுதான். உங்களுடைய நேரங்களை நீங்க வந்து நல்லாதான் பிரயோஜனப்படுத்திக் கொள்றீங்க.
ஆனா அதே நேரத்துல ஆவிக்குரிய ரீதியில நீங்க நாம எந்த அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்துருக்கோம், ஜெபிக்கிறோமா, நமக்கு கர்த்தர் கொடுத்த நேரத்துல வந்து நம்ம வந்து ஜெபிக்கிறோமா, இல்லைன்னா நம்ம வந்து வேதம் வாசிக்கிறோமா, இல்லைன்னா நம்ம நன்மையான காரியங்களை நம்ம வந்து செய்யறோமா, உபவாசிக்கிறோமா, நம்ம குடும்பத்திற்காக தானே எல்லாம் பண்றோம். உங்களுக்காக நீங்க வந்து உங்களுக்காக மாத்திரம் பண்ணல, நீங்க உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தார் எல்லாத்திற்காகவும் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நம்ம வந்து பண்ணும் பொழுது ஒவ்வொரு நாளும் நான் வந்து நினைப்பேன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நைட்டு நான் வந்து நினைப்பேன், இன்னைக்கு நான் உருப்படியா ஏதாச்சும் பண்ணியிருக்கேனா, என்னுடைய நேரத்தை நான் வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு விஷயத்துல நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேனா, செலவு பண்ணியிருக்கேனா, இல்லைன்னா தேவையில்லாத ஒரு டிவி மொபைல் அதை பார்த்து நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேனா, அப்படியே பண்ணியிருந்தாலும் நான் எதற்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்திருக்கேன், எதுக்கு நான் வந்து உருப்படியான ஏதாச்சும் ஒரு வேலையை நான் இன்னைக்கு பார்த்திருக்கேனான்ட்டு ஒவ்வொரு நாளும் நான் நினைப்பேன். முன்னாடி அந்த மாதிரி நினைச்சது இல்ல. ஆனா இப்பெல்லாம் வந்து ஃபேமிலி வந்ததுனால, கமிட்மெண்ட் வந்ததுனால அந்த மாதிரி நினைக்கிற ஒரு சூழ்நிலை வந்துருது. நம்ம அந்த மாதிரி யோசிக்கணும். இன்னைக்கு நான் வந்து பைபிள் படிச்சேன், ஜெபம் பண்ணேன், அப்புறம் ஒரு நல்ல ஒரு வேலை செஞ்சேன், குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இதுதான் நமக்கு தேவை. ஒரு சில பேர் வந்து குழந்தைங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. குழந்தைங்க வந்து இல்லாத போதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு இல்லாத டைம்ல தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். என் குழந்தை இருக்கும்போதே நான் அவ கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலையே அப்படின்ட்டு. நல்ல ஒரு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போதிக்காம நான் என் குழந்தைங்களுக்கு தேவையில்லாத காரியத்தை திணிச்சிட்டு இருந்தேன். இப்ப என் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா என் பேச்சை கேட்காம, என்னை மதிக்காம, தப்பான ஒரு துன்மார்க்கனா வந்து மாறிட்டான். ஏன் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த நேரத்தை நம்ம வந்து வீணடிச்சிருக்கோம். குழந்தைங்களை வந்து நம்ம ஆவிக்குரிய ரீதியில வளர்க்காம விட்டுருக்கோம். எதிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட குழந்தைகள் பிள்ளைகளே வந்து பெற்றோர்களே மதிக்காம, பெற்றோர்களுக்கு அவமானத்தை தான், தாய்மார்களுக்கு அவமானத்தை தான் கொண்டு வந்து விட்டுரும். ஏன் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த நேரத்தை நம்ம வந்து சரியா செலவிடல. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 1-5 கூட வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 1-5. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தத்திரியராயும், கணக்கிரியராயும், வீட்டுக்காரராயும், அகந்தையுள்ளவர்களாயும், தூசிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன் ஆகிய கீழ்ப்படையாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபாவ அன்பில்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும், பொறுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகி துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், ஈமாப்புள்ளவர்களாகவும், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியர்களாயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து பலனை மறுதளிப்பவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அதாவது இனி வரும் நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காலத்தையும் நம்மள வந்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இனி வரும் நாட்கள்ல எல்லாருமே வந்து ரொம்ப மோசமா தான் இருக்கு. கத்தரை விட்டு நிறைய பேர் பின்வாங்க. போய் பித்தலாட்டம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதான் இங்க சொல்றாரு, மேலும் கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி மனுஷர்கள் தற்பிரியரும், அதாவது தான் மட்டும் நல்லா வாழ்ந்தா போதுங்கிற எண்ணம் உடையவர்கள் இனி நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. காசு பணம் முக்கியம்ட்டு நான் வந்தா போதும், என் குடும்பம் வாழ்ந்தா போதும், வேற யாருமே நல்லா இருக்கு, இந்த மாதிரி நினைக்கிற மக்கள் நிறைய பேர் இனிமே வருவாங்க. பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகங்காரிகளாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், அசுத்தராயும், கடைசியில தேவ பிரியர் இல்லாமல் சுகபோக பிரியராயும் இருப்பார்கள். பாருங்க, இந்த மாதிரியான காலகட்டத்துல நம்ம கண்டிப்பா இப்பதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா ஆகும். அப்படி நம்ம யோசிக்கணும். அப்போ இதெல்லாம் அதிகமா நடக்குதுன்னா நம்ம வந்து கடைசி காலகட்டத்துல நம்ம வந்து இருக்கோம். கடைசி காலகட்டத்துல நம்ம இருக்கும்பொழுது அந்த காலத்தை நம்ம வந்து சரியா பிரயோஜனப்படுத்திக் கொள்ளல அப்படின்னா எப்படின்னு கொஞ்சம் பாருங்க. ஒரு சில பேர் ரொம்ப ஞானம் உள்ளவரங்களா இருப்பாங்க. மத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தை தள்ளிட்டுட்டு நான் மட்டும் முன்னேறிட்டு வருவோம். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா
நமக்கு தேவையான நாம வந்து நம்மளுடைய நேரங்களை, பொன்னான நேரங்களை செலவழிக்கும்படி ஒரு சில பேர் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுடைய நேரங்களை வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரயோஜனம் உள்ள ஒரு விஷயமா வந்து மாத்திக்கொள்வாங்க. நாம எந்த அளவுக்கு கீழே இறங்குறோமோ, அடிமட்டத்துல இறங்குறோமோ, அப்பதான் அப்படிப்பட்ட மக்கள் மேல ஏற முடியும். நாம கீழே இறங்கலைன்னா அவங்களால மேல ஏற முடியாது. அதனால நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம வந்து யோசிக்கணும். நம்ம கீழேயே இருக்கணுமா, இல்லைன்னா நம்ம வந்து கர்த்தரை பிடிச்சி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வழிகளை நம்ம வந்து நடக்கணுமா அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. தானியேல் 1 வசனம் 8 கூட வந்து பாத்தீங்கன்னா, நான் இந்த 2026 வருடத்துல அந்த பிரேயர்ல கூட நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லியிருப்பேன். அதாவது தானியேல் சாரி மேதிய பெர்ஷியா ராஜாவை வந்து இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு அதிகாரியா நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 பேரை வந்து கூப்பிடுவாங்க. 7-8 நிறைய பேரை கூப்பிடுவாரு. அதுல தானியேல் கூட ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ராஜா கிட்ட இருந்து வருகிற எந்த ஒரு திராட்சை ரசத்தையும் பெரிய பெரிய சாப்பாட்டையும் அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா ஒரு 10 நாள் 1 மாசம் கழிச்சு அவங்களுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப வாடி போயிடும். திராட்சை ரசத்துல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த புளிப்பு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுகர் நிறைய இருக்கும். சுகர் சாப்பிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாகிற மாதிரி ஆயிடும். இதே ஒரு 10 நாள் 20 நாள் நீங்க சுகரே எடுக்காம இருந்தோம்னா நமக்கு உடம்பு நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து போய் கொஞ்சம் நல்லா ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது தானியேல் வந்து அந்த காலத்திலேயே அறிஞ்சு எனக்கு நீங்க வந்து திராட்சை ரசம் கொடுக்காதீங்க, ராஜாவுடைய எந்த ஒரு சாப்பாடையும் எனக்கு கொடுக்காதீங்க, நான் வந்து பத்திய சாப்பாடுல நான் வந்து இருக்க போறேன், நான் வெறும் தண்ணி மட்டும்தான் குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசம் அந்த மாதிரி பத்தியமா இருந்து அவருடைய ஃபேஸே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரைட்டா மாறிடுச்சு. அவரே போல ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு 2-3 பேர் அவங்களுக்கும் வந்து நல்லா ஃபேஸ் பிரைட்டா மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா அவருக்கு கொடுத்த அந்த காலகட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா 1 மாசம் தான் டைம் ராஜா வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு. அந்த 1 மாசத்துல தன்னுடைய உடம்பையும் வெளித்தோற்றத்தையும் எப்படி வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்ட்டு அவர் பிளான் பண்ணிட்டார். அதுக்கேத்த மாதிரி கட்டுக்கோப்பா இருந்தார். மத்தவங்க எல்லாரையும் காட்டிலும் வந்து தானியேலுடைய ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா இருந்தது ராஜாவுக்கு முன்னாடி. அதனால ராஜா வந்து தானியேலை தேர்ந்தெடுக்கும்படி ஆயிடுச்சு. தானியேல் 6 வசனம் 10 கூட வாசிங்க. அந்த நேரத்தை அவன் எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கான் அப்படிங்கறத தான் நம்ம வந்து இங்க மெயினா பார்க்கணும். தானியேல் 6 வசனம் 10. தானியேலோ வென்றார். அந்த பட்டயத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செய்தார். பாருங்க, கடைசியா நம்ம வந்து ஜனவரி 1 கூட எப்பவுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளையும் தானியேல் வந்து ஜெபிக்கிறான். இங்க நம்ம அந்த மாதிரி ஜெபிக்கிறோமா? எல்லா விஷயத்துக்கும் கர்த்தருக்கு நம்ம வந்து நன்றி செலுத்துறோமா? நான் நன்றி செலுத்துறதுனால, நான் வந்து ஜெபம் பண்றதுனால என் வாழ்க்கை எப்படி தனிப்பட்ட முறையில நான் முன்னேற்ற பாதையில போகும். நான் நல்லா உழைச்சாதானே எனக்கு வந்து நான் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும். நான் நல்லா படிச்சாதானே எனக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியாது. கரெக்ட் தான், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். நீங்க படிச்சாதான் லைஃப்ல முன்னேற முடியும், நீங்க உழைச்சாதான் நல்லா முன்னேற முடியும். அதே சமயத்துல கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் இல்லைன்னா நம்ம என்ன படிச்சாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, ஒரு நிலைமைக்கு ஒரு கட்டம் வரைக்கும் தான் நம்ம போக முடியும். அதுக்கு மேல நம்ம போக முடியாது. அது கடைசி வரைக்கும் நிலைக்காது. கர்த்தருடைய கிருபை இல்லாம வருகிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது கடைசி வரைக்கும் நிலைக்காது. கொஞ்ச காலத்துல நமக்கு அது வந்து இருந்துட்டு அது காணாம போயிடும். கர்த்தரா கொடுக்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அது கண்டிப்பா எப்பவுமே நிலைச்சிருக்கு. நீங்க ஒரு பிரேயர் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு படிங்க, கண்டிப்பா கர்த்தர் அதை நல்லா ஒரு ஞாபகத்துல கொண்டு வருவார். தொடர்ந்து படிக்கணும், ஒரு நாள் படிச்சுட்டு விட்டுறக்கூடாது. தொடர்ந்து ஜெபிக்கணும், ஒரு நாள் ஜெபிச்சுட்டு விட்டுறக்கூடாது. தொடர்ந்து வேதம் வாசிக்கணும். ஒரு நாள் வாசிச்சுட்டு என்னடா இது இன்னைக்கு ஒரு நாள் வாசிச்சுட்டோம், ஆனா கர்த்தர் எனக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ணலையே. சரி, ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் வாசிச்சேன், இன்னைக்கு எதுவும் நல்லது நடக்கல, நாளையில இருந்து நம்ம 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 வேலையை பார்த்துட்டு போவோம். அப்படி இருக்கக்கூடாது.
நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல நல்லவனா மாறிட முடியாது. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். சிகரெட் அடிக்கிறது, தம் அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, குடிப்பழக்கம், இந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரே நாள்ல நிறுத்த முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கம்மி பண்ணும். அதே போல ஒரு நல்ல காரியங்களை நம்ம அடைவதற்கு ஒரே நாள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளா மாறிட முடியாது. அப்படி யாராச்சும் மாறினாங்கன்னா அந்த வெற்றி அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்காது. பொறுமையா கிடைக்கிற வெற்றி இருக்கு பாத்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறோம் பாத்தீங்களா? கஷ்டப்பட்டு வாழ்க்கையில எல்லா அடியும் தாங்கி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறவங்களுடைய வெற்றி வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வேலையோட சேர்த்து நம்ம கர்த்தர் நமக்கு நல்லா கொடுக்குற ஞானத்தோட சேர்த்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஜபத்துல நம்ம வந்து இருக்கணும். நம்ம வந்து ஜபம் பண்ணிட்டே இருக்கணும். வேதம் வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிதான் நம்மளுடைய நேரத்தை செலவிட வேண்டியது அவசியமாக இருக்கு. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 14. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? சொந்த காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போன்ற சுமையை போலிருக்கிறது. பாருங்க, நாம ஏன் வந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு கேள்வி. நான் எதுக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்தணும்? ஏன்னா நேரங்கிறது ரொம்ப கம்மி. நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து இந்த பூமியில 80 வருஷம் இருக்க போறோம். 80 வருஷங்கிறது கர்த்தருடைய பார்வையில ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரிதான். இப்படிங்கிறதுக்குள்ளே 2025 முடிஞ்சிடுச்சு. இப்படிங்கிறதுக்குள்ளே கொரோனா வந்து எப்படியோ முடிஞ்சிச்சு. ஆனா நாம அதே இடத்துலதான் இருக்கோம். நம்ம வந்து எந்த ஒரு லைஃப்ல எந்த ஒரு முன்னேற்ற பாதையிலயும் நம்ம வந்து போல அப்படின்னா நம்ம யோசிக்கணும், நான் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கேன், நான் என்னுடைய நேரத்தை நான் கரெக்டா செலவிடுறேன்னா. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இல்லைங்க பிரதர், எனக்கே ஏற்கனவே 40 வருஷம் ஆச்சு, 40 வயசு ஆச்சு, 50 வயசு ஆச்சு, 60 வயசு ஆச்சு, இதுக்கப்புறம் நான் என்னத்த கண்டிப்பா கிடையாது. நம்ம இதுக்கப்புறம் கூட நம்ம வந்து வயசானதுக்கு அப்புறம் கூட நம்ம நல்ல காரியங்களை பண்ண ஆரம்பிக்கணும். வாழ்நாள் முடிகிற வரைக்கும் நமக்கு கர்த்தர் நமக்கு இங்க நேரத்தை கொடுக்குறார். நம்ம பண்ண வேண்டிய எல்லா நன்மையான காரியங்களும் இந்த பூமியில நம்ம வந்து பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல தொழில் ஆரம்பிச்சு லைஃப்ல முன்னேறி இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உடல் கை கால் பலவீனமா இருந்து ஊனமுற்றவர்களா இருந்து கூட லைஃப்ல முன்னேறி இருக்காங்க. சொந்த கால்ல நின்னு இருக்காங்க. நமக்கு கர்த்தர் எல்லா நன்மையான காரியங்கள் கொடுத்திருக்கிற 2 கண்ணு நல்லா தெரியுது, பாக்குறோம், 2 கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு. அவங்களாம் சாதிக்கும் போது நாம ஏன் சாதிக்க முடியாது? கண்டிப்பா சாதிக்க முடியும். என்ன அப்படின்னா, சாத்தான் வந்து நம்மள வந்து ஒரு வலையில வந்து சிக்க வச்சிருக்கான். சோசியல் மீடியாங்கிற வலையில. கடைசி வரைக்கும் நம்ம அந்த சோசியல் மீடியாலேயே இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இது நமக்கு சொன்னா புரியாது. இது வந்து வாலிப பிள்ளைகள் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கும். ஆனா ஒரு சில பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல ஏறாது. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்டாதான் திரும்புவாங்க. நான் அப்படிதான். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகை போல இருக்கிறது. அவ்வளவுதான். நம்மளுடைய லைஃபே வந்து கொஞ்ச நேரம் தான். நம்ம நல்லா மாட்ட சட்டமா இருக்கோம், நல்லா சாப்பிட்றோம், நான் ஒரு 80 வருஷம் இருப்பேன் பிரதர். கண்டிப்பா அது வந்து நாம சொல்ல முடியாது. கர்த்தர் இடத்துல இருக்கு. சங்கீதம் 90வது சங்கீதம் வசனம் 12க்குள்ள கூட மோசே சொல்றாரு, எங்கள் நாட்கள் இவ்வளவென்று எண்ணும்படி எங்களுக்கு போதித்தருளும், அப்பொழுது ஞான இருதயம் உள்ளவர்களாகும். அப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வசனத்துக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம எப்பவுமே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா போக முடியாது. கர்த்தரை தாண்டி கர்த்தர் தான் எல்லாருமே. கர்த்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே. அவர் மூலியமா தான் நமக்கு எல்லாமே கிடைக்குது. மனுஷனுடைய வாழ்நாட்கள் இந்த பூமியில ரொம்ப ரொம்ப கம்மி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம களிப்பு வீட்டை போகிறதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போகணும்ட்டு கர்த்தர் ஏன் நமக்கு வந்து சொல்றாரு அப்படின்னா, அந்த துக்க வீட்டுக்கு நம்ம போகும் பொழுதுதான் மனுஷனுடைய எல்லா ஆணவமும் வந்து யோசிப்பான், நான் எவ்வளவு திமிருதனம் பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளவு ஆணவத்தோட நான் இருக்கேன். ஆனா இங்க பாரு, ஒரு மனுஷன் செத்து கிடக்கலாம். நம்மளும் கண்டிப்பா ஏதோ ஒரு காலகட்டத்துல நம்ம வந்து மரணத்துக்கு உள்ளாகும். அதனால நம்மளுடைய வைராக்கியம்,
தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து எடுத்து போட வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து அந்த மரண துக்கத்துல நம்ம போய் பங்கு கொள்றோம் பாருங்க, அந்த மாதிரி நேரத்துலதான் நம்ம வந்து நினைப்போம். அதனாலதான் வந்து கழிப்பு வீட்டை போகிறதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அடுத்ததாக லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம் 16-21. லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம் 16-21. ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐக்கியம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்போது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைத்ததில்லையே. நான் ஒன்று செய்தேன். என் களஞ்சியங்களை இடித்து செடிகால கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்தேன். பின்பு ஆத்துமாவே, உனக்கு அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நிலைக்காய் ருசிக்கு திருப்பி பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, அதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவைகள் யாவதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறார் என்றார். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்வர்யமான இருக்கான், அவனுக்கு கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவன் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் மாத்திரமே அப்படிப்பட்ட ஒரு பெரிய சொத்துக்களை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு பெரிய குடனை வந்து செஞ்சு அதுல வந்து எல்லா தானியங்களையும் வந்து அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். அவனும் அவனுடைய குடும்பத்தார் மட்டும் நல்லா சாப்பிட்டு அப்படியே லைஃப்ல நல்லா ஜாலியா நிம்மதியா இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அவனுடைய கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த தாளந்த அவன் சரியா பயன்படுத்தல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு கர்த்தர் நிறைய கொடுத்திருக்கிறாரு, பல ஜெனரேஷன் அவன் நல்லா வாழ்ந்திருக்கலாம். இருந்தாலும் அவன் மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. அப்போ அவனுடைய ஆவிக்குரிய ரீதியில வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் அவனுக்கு கொடுத்த நேரத்தை அவன் சரியா செலவிட. இப்ப கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, அந்த தாளந்தை வச்சுக்கிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நன்மையான காரியங்களை செய்ய முடியுமா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். நிறைய பேரு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு டேலண்ட் கொடுத்திருக்கிற, இதை வச்சு நம்ம காசு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய நிறைய பேர் வந்து சுத்திட்டு இருப்பாங்க. சோசியல் மீடியாலாம் அப்படிதான், எப்படியாச்சும் பணம் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா கர்த்தர் நமக்கு கொடுக்குற அந்த டேலண்ட்டை வச்சு நம்ம மத்தவங்களுக்கு எப்படியாச்சும் நன்மையான காரியங்களை செய்ய முடியுமா அப்படிங்கறத நம்ம வந்து யோசிக்கணும். ஒரு சில டாக்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்காகவே நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில டாக்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மக்களை நம்ம வந்து போய் சந்திச்சு அவங்களுக்கு இலவசமான சிகிச்சையை கொடுத்து, இல்லைன்னா இலவசமா இல்லைனாலும் கூட ஒரு கம்மி விலையில அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு ஒரு சில டாக்டர்ஸ் எல்லாம் வந்து எண்ணுவாங்க. கர்த்தர் அவங்களுக்கு நல்ல ஒரு டேலண்ட் கொடுத்துருப்பேன். ஒரு சில பேர் அதை வந்து நல்ல விதத்துல பயன்படுத்துறாங்க. ஒரு சில மேனேஜ்மெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்து இருப்பாங்க. இதை வந்து டாக்டருங்கிற ஃபீல்ட்ல மட்டும் நான் வந்து சொல்லல. இது வந்து ஊழியம் செய்யற ஒரு சில நிறுவனமா இருந்தாலும் சரி, மினிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, நிறைய பேர் மக்கள் இடத்துல இருந்து வருகிற அந்த காணிக்கையை நல்லா பயன்படுத்தி நல்லா செல்வ செழிப்பா வாழ்ந்துக்கிறாங்க. ஆனா அவங்க கட்டுற அந்த காலேஜ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா காசை வந்து கறந்து தாங்களே வளர்த்து. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கிறோம், கேட்கிறோம். இருந்தாலும் நாம வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ரோமர் 14ஆம் அதிகாரம் வசனம் 12. ரோமர் 14ஆம் அதிகாரம் வசனம் 12. பாருங்க, நம்ம கண்டிப்பா நம்ம செலவிடுகிற நேரத்துக்கு கூட நம்ம வந்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. கர்த்தர் கேட்பார், நான் உனக்கு எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்தேன், நான் உனக்கு எவ்வளவோ நேரங்களை கொடுத்தேன், ஞாயிற்றுக்கிழமை கூட நீ வந்து ஃப்ரீயா இருந்த, ஆனா டிவி பாத்துக்கிட்டு இருந்த, சொந்தக்காரங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுல ஜாலியா இருந்த, என்ன தேடினியாப்பா? உனக்கு நான் அவ்வளோ நாட்களை கொடுத்தேனே, இன்னும் நிறைய வாய்ப்புகளை கொடுத்தேனே, நீ வந்து எங்க இடத்துல ஜபிக்கிறதுக்கும் வேதாங்கமத்தை வாசிக்கிறதுக்கும் நன்மையான காரியங்களை செய்யறதுக்கும் உனக்கு நிறைய டைம் கொடுத்தேனே. இதெல்லாம் நம்ம வந்து கர்த்தர் இடத்துல நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். இல்லைங்க அவர் இடத்துல போயிட்டு நம்ம சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. எனக்கு நேரமே இல்லை, நான் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்,
எனக்கு வந்து எந்த ஒரு நேரமே இல்லை. நிறைய சாக்கு போக்கு நம்ம சொல்றதுக்கு ரெடியா இருப்போம். எந்த சாக்கு போக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வேலை செய்யாது. நம்மளுடைய உள்ளந்தரங்களெல்லாம் அவர் வந்து அறைந்து இருக்கிறார். மத்திய 12 வசனம் 36. மத்தேயு 12 வசனம் 36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை யாவையும் குறித்து நியாயத்திற்கு நாளிலே கணக்கு கொடுப்போம் என்று உங்களுக்கு கூறுகிறேன். பாருங்க, நம்ம நேரங்கள்ல ஒரு நேரம் கிடைச்சதுன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டா போதும், அவங்க கூட பேசிக்கிட்டு ரொம்ப நேரம் டைம் பண்ணிட்டு எப்படிதான் டைம் போகுதுன்னு தெரியாது. ஒரு சில பேர் போன்ல ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற எல்லா சங்கதியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதான் சொல்ற, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பேசி 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 நிறைய பேரு டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க, சொந்த பந்தங்களை வேஸ்ட் பண்ணிடுறாங்க, நிறைய பிரச்சனைக்குள்ளாயிடுறாங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசாம சைலண்டா இருப்பாங்க, மத்தவங்க பேசுறத மட்டும் அப்சர்வ் பண்ணுவாங்க. அவங்களிடத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவர்கள்லாம் வந்து வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முன்னேறவங்களா இருப்பாங்க. நாமளும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த முன்னேறணும் அப்படின்னா நாம வந்து பேசுறத அடக்கணும். வாய் பேசுறத, திமிர்த்தனமா பேசுறத நம்ம வந்து தயவு செஞ்சு அடக்கணும். பொறுமையா இருங்க, தாழ்மையா இருங்க, மத்தவங்க பேசிட்டு போட்டோன்னு விட்டுருங்க. நம்ம பதிலுக்கு பதில் பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா பிரச்சனை தான் அதிகமாகும். அதான் சொல்ற, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சில பேர் வந்து நான் விளையாட்டுக்கு சொன்னேன், சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம அதெல்லாம் வந்து நம்ம பேசுற எல்லா வார்த்தையும் இருதயத்துல இருந்து தான் வருது, சும்மாலாம் வந்துடாது. எபேசியர் 5 வசனம் 15. எபேசியர் 5 வசனம் 15. அப்போ நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஞானமற்றவரில் நடவாமல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. இங்க பாருங்க, ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஞானிகள் இருக்காங்க, நிறைய முட்டாள்களும் இருக்காங்க. முட்டாள்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. முக்கியமா ஞானம் உள்ளவர்கள் எப்படி ஞானம் அடைகிறார்கள், இன்னும் அவர்களுக்கு ஞானம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவர்களை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், அவர்களை தான் நம்ம வந்து பின்தொடரணும். உதாரணத்துக்கு நம்ம வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அடிச்சுவடுகள் பிரகாரம் நம்ம நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் நம்மளை அபரிவிதமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் வந்து யாருக்குமே எந்த ஒரு தீங்கும் செய்யல, மனசளவுல கூட எந்த ஒரு தீங்கும் செய்யல, தன்னை நிந்திச்சவர்களை கூட அவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். நாம மத்தவங்களுக்கு எப்படி நடக்கிறோமோ அதேதான் மத்தவங்க நம்மளுக்கும் நடத்துவாங்க. இப்ப நீங்க ஒருத்தவங்களை போய் மதிக்கல அப்படின்னா அந்த மரியாதை நீங்க அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மத்தவங்களை நீங்க மதிப்புடன் நடத்தினா மாத்திரம்தான் அதே மதிப்பை நம்ம மத்தவங்க இடத்துல இருந்து எதிர்பார்க்க முடியும். மத்தவங்களுக்கு நீங்க நல்ல ஒரு அன்பை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அன்பை நீங்க அவங்க கிட்ட இருந்து பல மடங்கு நீங்க எதிர்பார்க்கலாம். நம்ம எப்பவுமே ஒரு ஞானம் உள்ளவர்களை போல நம்ம வந்து நடந்து கொள்ளணும். இதே நீங்க முட்டாள் இடத்துல போய் நீங்க பேசி உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட், டைம் வேஸ்ட், உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா அது அவமானமா மாறி போயிடும். ஏன்னா அந்த முட்டாள் வந்து பாத்தீங்கன்னா அடி மட்டம் வரைக்கும் இறங்குவான், உங்களையும் இறக்க வைப்பான். உங்களுக்குதான் அது வந்து அவமானமா கொண்டு போய் சேர்க்கும். ஆனா இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு மக்கள் இடத்துல, நல்ல ஞானம் உள்ளவர்கள் இடத்துல நீங்க போய் இருங்க. உதாரணத்துக்கு நம்ம கிளாஸ்லயே எடுத்துப்போமே, ஸ்கூல்ல எடுத்துப்போம், குறும்பு பண்ற பசங்க கூட நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இதே நல்லா படிக்கிற பசங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர், ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிற பையன் கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அப்பதான் அவன் வந்து எக்ஸாம் டைம்ல காமிப்பான், பின்னாடி உட்காந்து நம்ம அவனை பார்த்து எழுத முடியும். அப்படியும் இருக்கக்கூடாது. நல்லா படிக்கிற பசங்க கூட நம்ம வந்து எதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம்னா அவங்க கிட்ட இருக்கிற ஞானத்தை நாமளும் பெற்றுக்கணும். அதுதான் வந்து நமக்கு வந்து பெரிய ஞானம். இப்ப ஒருத்தர் வந்து கர்த்தருடைய காரியங்கள்ல நல்லா முன்னேறி இருக்கிறாரு, எல்லார் இடத்துலயும் நற்சாட்சி பெற்றிருக்கிறாரு அப்படின்னா
அவர் என்னென்ன காரியங்கள் பண்றாரு, அது பண்ணா நானும் எல்லார் இடத்துல நற்சாட்சி பெற முடியும், முக்கியமா கர்த்தர் இடத்துல நற்சாட்சி பெற முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், அததான் நம்ம வந்து யோசிக்கணும். உங்க எல்லாருக்குமே தெரியும், அடிக்கடி நான் சொல்ற விஷயம்தான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம்ல இருந்து 41 அதிகாரம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது யோசேப்பு வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய நேரத்தை கர்த்தருக்காக வந்து செலவு பண்ணான். இந்த ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் வசனம் 38ல கூட வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் வசனம் 38ல கூட வாசிக்கும் பொழுது, பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பாருங்க, அப்போ பார்வோனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாட்சி சொல்லிக்கலாம், தேவ ஆவி யார் இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசேப்பின் இடத்துல இருக்கு. அப்போ அவனுடைய நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப பரிசுத்தமா வச்சுக்கிட்டான். எல்லாருக்குமே வந்து நன்மையான காரியங்களா வந்து அவன் சுற்றி இருந்தான். வாழ்க்கையில நிறைய பேர் லைஃப்ல முன்னேற்கிறவங்க சொல்ற அடிக்கடி விஷயம் எப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, தாழ்மை. தாழ்மையா இருக்கிறவங்களை கர்த்தர் கண்டிப்பா வந்து உயர்த்தக்கூடியவரா இருப்பார். ஒரு சில பேருக்கு கையில ஒரு 10 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாய் வந்துச்சுனாலே போதும், தலகால் புரியாம நான் தான் பெரிய ஆளு அந்த மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கவே கூடாது. நம்ம இன்னும் கடந்து போக வேண்டிய காரியங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. பாதி தூரத்திலேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஒரு மனசுல ஒரு பெருமையை பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். பாதி தூரத்துல நான் சொல்றேன், ஒரு சில ஓட்டப்பந்தயம் ஓடிட்டு இருப்பாங்க, பாதி தூரத்திலே நான் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா பின்னாடி இருக்கிறவன் வந்து முன்னாடி போய் அந்த கோப்பையை பெற்றுடுவான். அந்த கோப்பையை பிடிக்கிற வரைக்கும் நாம வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஓட்டத்துல நான் வந்து பொறுமையா ஓடணும். எந்த ஒரு ஆணவமோ எந்த ஒரு பெருமையோ மேட்டுமையோ நமக்கு இருக்கக்கூடாது. அது அந்த லெக்கை நம்ம வந்து அடையிற வரைக்கும், அதே போல நம்ம பரலோக ராஜ்யத்துல போய் சேர்ற வரைக்குமே நம்ம வந்து தாழ்மையை நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அடுத்ததாக நம்ம வந்து நம்மளுடைய நேரத்தை எப்படி செலவிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய 6ஆம் அதிகாரம் வசனம் 33, மத்திய 6ஆம் அதிகாரம் வசனம் 33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு கண்டிப்பா எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நமக்கு நேரத்தை நம்ம வந்து கர்த்தருக்கு ஒதுக்கணும். கர்த்தருக்காக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு நம்ம வந்து கண்டிப்பா நேரத்தை ஒதுக்கணும். மத்த எல்லா விஷயத்துக்கும் நேரத்தை ஒதுக்குறீங்களோ இல்லையோ, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறதற்கு கண்டிப்பா நம்ம நேரத்தை நம்ம வந்து ஒதுக்கி முதலாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டியது அவசியமாக இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் மார்த்தா மரியாளுடைய கதை. இயேசு கிறிஸ்து வந்து அவர்களுடைய வீட்டுல வந்து சேரும் பொழுது மார்த்தாள் வந்து ரொம்ப அவங்களுக்கு பணிவிட செய்யணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அந்த நேரத்துல வந்து அவங்களுடைய நேரத்தை அப்படி செலவு பண்ணாங்க. ஆனா மரியாள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 41-42, லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 41-42. ஓகே, ஊழியக்காரங்களை வந்து போஷிக்கணும், ஆத்துமாக்களை வந்து போஷிக்கணும், எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு விஷயம்தான். ஆனா அதை காட்டிலும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாருங்க. பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போதிக்கும் பொழுது மரியாள் கூட பக்கத்திலே உட்கார்ந்துட்டு அவருடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்கிறார், மனசுல ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதுதான் இங்க வந்து மரியாள் வந்து நல்லா கண்டுபிடிச்சு தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பாருங்க, தன்னை விட்டு எடுபடாத கர்த்தருடைய வார்த்தை ஒன்ஸ் நம்ம கிட்ட வந்துருச்சு, நம்ம உணர்ந்துட்டோம், அதன் பிரகாரம் நம்ம செயல்பட்டுட்டோம் அப்படின்னா அதை யாராலையும் எடுக்க முடியாது. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. பாருங்க, அவளுடைய நேரத்தை எப்படி செலவு பண்ணியிருக்கா, மார்த்தாள் அவளுடைய நேரத்தை எப்படி செலவு பண்ணியிருக்கா அப்படிங்கறத பாருங்க. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 5, கொலோசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 5, பாருங்க, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து, மத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, சோ நானும் அதே போல நானும் டைம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, நாமளும் வந்து அவன் வந்து அவனுடைய பேக்ரவுண்ட் நல்லா ஜாலியா பெரிய பணக்காரனா இருப்பான்,
அதனால அவன் அவன் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுலாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனா நாம அப்படியா? நமக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கா? நம்ம அப்பா அம்மா நமக்கு பெரிய சொத்து பத்து சேர்த்து வச்சிருக்கிறாங்களா? நான் என்ன மாட மாளிகையா இருக்கேன்? அவங்கள மாதிரி நான் வந்து ஜாலியா இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் வீடியோ போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு, இல்லைன்னா மொபைல்ல வீடியோ கேம் விளையாடுறதுக்கு இல்ல. அவங்க லைஃப் நம்ம லைஃப் ஒன்றும் கிடையாது. நம்ம நம்ம வந்து ரொம்ப நிறைய பேர் ரொம்ப கீழ்மட்டத்துல இருப்போம். அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம போராடிட்டு இருந்தோம்னா அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. நமக்கு எங்கேயும் பேக்ரவுண்ட் இருக்கு. அப்ப நாம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புறம்பே இருக்கிறவங்களுக்கு முன்பாக நாம ஞானமா நடந்துக்கணும். இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நான் லைஃப்ல முன்னேறணும், லைஃப்ல சாதிக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம். அதெல்லாம் நம்ம வந்து வெறுத்து போட்டுருங்க. இந்த கேம் விளையாடுறது அதனால ஒரு யூஸும் கிடையாது. டைம் மட்டும்தான் வேஸ்ட். அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும். மற்றபடி நேரத்தை கம்ப்ளீட்டா செலவு பண்ணி போட்டுருவீங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 42. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பமும் ஜெபங்களிலும் உறுதியாக கைக்கொண்டார்கள். பாருங்க, இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நேரங்களை இனிவரும் காலங்கள்ல செலவிட வேண்டியது அவசியமாக இருக்கு. எதுக்கு? உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பன் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். சோ நாமளும் இனி வரும் காலங்கள்ல நம்மளுடைய பொன்னான நேரங்களை நம்ம வந்து இந்த மாதிரி ஆவிக்குரிய வளர்ச்சியை நம்ம வந்து அடைஞ்சிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சு அதுல நம்ம செலவிட வேண்டியது அவசியமாக இருக்கு. யோவான் 9ஆம் அதிகாரம் வசனம் 4. யோவான் 9ஆம் அதிகாரம் வசனம் 4. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே அவருடைய நாட்கள், அவருடைய நேரத்தை எப்படி செலவு பண்றாருன்னு பாருங்க. பகற்காலமாக நான் என்னை அனுப்புகிறவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது. பாருங்க, பகற்காலம் மட்டும், அதாவது அவருக்கு நேரம் கிடைக்கிற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? என்னை அனுப்பினவருடைய கிரிகைகளை செய்ய வேண்டும். பாருங்க, அவருடைய வேலையில கரெக்டா இருந்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எதற்காக வந்தாரோ, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். அதனால வந்து பாத்தீங்கன்னா பகற்காலம் வரும் மட்டுமே அவரு நேரத்தை அவருக்கு வந்து செலவிடல. கரெக்டா அவருக்கு எதற்காக வந்தாரோ கரெக்டா அதை பண்ணி முடிச்சுட்டு போயிருக்கிறார். பிதாவினுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றிட்டு போயிருக்கிறார். அவர் எங்கேயோ எந்த ஒரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நேரத்தை வீணடிக்கல. இங்க எஸ்தர் 4ஆம் அதிகாரம் வசனம் 14 கூட சொல்றாரு பாருங்க. எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 14. ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு கிருபை, ஒவ்வொரு வாய்ப்புகளும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கிருபை. அந்த கிருபையை நம்ம வந்து வீணடிச்சிடக்கூடாது. இங்க எஸ்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கும். ஏன்னா அவ வந்து ஒரு அடிமையா இருந்தா. ஒரு அடிமை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜாக்கு ஒரு ராஜாத்தியா மாறுறாங்க. மேதிய பெர்சியா ராஜாவுடைய ஒரு இதுவா மாறுறாங்க, ராணியா மாறுறாங்க, ராஜாத்தியா மாறுறாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கர்த்தர் எஸ்தருக்கு கொடுத்த ஒரு விஷயம். ஆனா அந்த விஷயத்த அவ வந்து கரெக்டா புடிச்சுக்கிட்டா. அதை வச்சுக்கிட்டு நான் வந்து பெரிய ராஜாத்தியா மாறிட்டேன், எல்லாருமே எனக்கு அடிமையா இருங்க அப்படிங்கிறது இல்ல. தன்னுடைய சொந்த ஜனம் இஸ்ரவேல் மக்களை அந்த அடிமை தினத்துல இருந்து மீட்கிறதுக்காக கர்த்தர் வந்து அவளுக்கு நல்ல ஒரு அந்த ராஜா பதவியை அவளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதான் எஸ்தர் 4ஆம் அதிகாரம் வசனம் 14 மொர்தெகாய் சொல்றாரு, இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் இதற்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு தூக்கி எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அறிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உருவாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை பெற்றிருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னேன். அதாவது எஸ்தருடைய சொந்தக்காரர் தான் வந்து பாத்தீங்கன்னா மோர்தெகாய் தான் எஸ்தரை வந்து வழி நடத்திட்டு வர்றார் ஆவிக்குரிய ரீதியில. எஸ்தர் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல ராஜாத்தியா வந்து போயிருக்காங்க. போயிட்டு நீங்க அப்படியே இருந்துராத, மௌனமா இருந்துராத, உன்னுடைய வேலையை நீ செய், ராஜாவின் இடத்துல பேசு, ராஜாவின் இடத்துல பேசி இஸ்ரவேல் மக்களுக்கு அடிமைத்தனத்துல இருந்து கொஞ்சம் விலக்கி வை, அவங்களை யாரும் எதுவும் பண்ணாதபடி காத்துக்க அப்படின்ட்டு மொர்தெகாய் வந்து எஸ்தர் இடத்துல சொல்றாரு. அப்ப இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியுது அப்படின்னா, நீ மௌனமா இருந்தால் நீ இந்த காலத்துக்காகவே ராஜ்யத்துக்கு வந்தாய். பாருங்க, கர்த்தர் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறார், ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்தை நீ வந்து கரெக்டா பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு
மோர்தகாய் வந்து எஸ்தருக்கு வந்து வழி நடத்துகிறார். அது மாத்திரம் இல்லாமல் ஒருவேளை நம்ம வந்து நம்மளுடைய நேரத்தை வீணடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது பாருங்க. ஒருவேளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த நேரத்தை நம்ம வந்து வீணடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் வசனம் 33, 34. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் வசனம் 33, 34. இன்னும் கொஞ்சம் இறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் இறங்கட்டும், இதன் கை மூட்டிக் கொண்டு நித்திரை செய்ய இருக்கும் என்பார்கள். கருத்தும் கைகோப்பனை போலும் அருமை ஆயுத மனிதன் போலும். அப்போ நம்ம வந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த நேரங்களை நம்ம வந்து செலவழிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வீட்டுல வந்து தரித்திரம், பசி, பட்டினி, பஞ்சம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். நம்ம கூட இருந்தவங்க நமக்கு முன்னாடி போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம கடைசி வரைக்கும் அதே இடத்துலதான் நம்ம வந்து இருப்போம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 6 கூட வாசிக்கலாம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் வசனம் 6. கர்த்தர் நமக்கு கொடுத்த நேரத்தை நம்ம வந்து சரியா பயன்படுத்தலைன்னா என்ன மாதிரியான அழிவுகள்லாம் வரும்னு பாருங்க. கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறது. நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குறிப்பிடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் மொத்தலான பையில் கூலிகளாய் அதை சம்பாதிக்கிறான். பாருங்க, நம்ம என்னதான் வந்து ஓடி ஓடி உழைச்சானோம் அது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொத்தலான பையில போட்டா என்ன காசு போய்கிட்டே தான் இருக்கும், கையில ஒரு பைசா நிக்காது. ஏன்னா நம்ம நேரத்தை வீணடிச்சுட்டு இருந்தோமே. அப்ப நேரத்தை வீணடிக்கிறவங்களுக்கு விதைச்சாலும் அறுத்தது கொஞ்சம் தான், கையில கொஞ்சம் தான் கிடைக்கும். கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அப்ப இனி வரும் காலங்கள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நேரத்தை நன்மையான ஒரு காரியங்களை நம்ம வந்து செலவிடணும். அப்படி நன்மையான காரியங்களை செலவிடலைன்னா அந்த பொத்தலான பையில வந்து யாரு காசு போடுறாங்களோ அதுக்கு ஈக்குவலா நம்ம வந்து மாறிடுவோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 49 கூட நம்ம வந்து வாசிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய நேரத்தை எப்படி செலவிடுறான்னு பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 49. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள்? நான் பிதாவுக்குரியவைகளில் இருக்க வேண்டியதாய் என்று அறியீர்களா என்றான். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து சின்ன வயசுல வந்து தேவாலயத்துக்கு வரும் பொழுது அவங்க அப்பா அம்மா வந்து அவங்களை தொலைச்சிடுறாங்க. இயேசு கிறிஸ்து வந்து தொலைச்சிடுறாங்க. சோ அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாலிப பிரயாசத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை எடுத்து மற்றவங்களுக்கு போதிக்கிறார். அப்போ அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா தேடிட்டு வராங்க. ஐயோ இயேசு எங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல தான் இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய தாய் தகப்பன்மாருக்கு சொல்றாரு. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் பிதாவுக்குரியவைகளில் இருக்க வேண்டியது என்று அறியீர்களாம். அப்போ சிறு வயது முதல் கொண்டு அவர் தன்னுடைய கடமையை கரெக்டா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறார். அவர் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாகவே மார்க் 1ஆம் அதிகாரம் வசனம் 35 கூட சொல்றாரு பாருங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபம் பண்ணும்போது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வனாந்திரம், ஒரு தனிப்பட்ட மாதிரியான ஒரு இடம், அதுவும் அதிகாலையிலே எந்திரிச்சு. அவர் எத்தனை பேர் அதிகாலையில நம்ம வந்து எந்திரிக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதிகாலையில எத்தனை பேர் எந்திரிக்கிறோம்? சேவல் கூவுறத எத்தனை பேர் நம்ம வந்து கேட்டிருக்கோம்? சேவலே எங்க இருக்கீங்க இந்த காலகட்டத்துல? அலாரம் வச்சு கூட நம்ம வந்து எந்திரிக்க மாட்டேன்றோம். அப்படியே அலாரம் வச்சாலும் கூட அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளுடைய தூக்கத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அங்க இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் அதிகாலையில இருட்டோடு எழுந்து புறப்பட்டு மனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபம் பண்ணும்போதுதான் தனிப்பட்ட முறையில யாருமே பார்க்காத ஒரு இடத்துலதான் போயிட்டு ஜெபம் பண்ணுவார். கெத்செமனே தோட்டத்துல போகும்போது கூட தன்னுடைய சீஷர்களை கீழே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஜெபம் பண்ண போவார். யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 4 கூட வாசிக்கும் பொழுது யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 4 வாசிக்கும் பொழுது, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமத்திலிருந்த கிரியை முடித்து நிறைவேற்றினேன். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தாரோ, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி வந்தார். அதை அப்படியே பர்ஃபெக்டா நிறைவேற்றி முடிச்சிருக்கிறார். நமக்கும் ஒரு கோல் கொடுக்கப்படுது. அந்த கோல் வந்து நம்ம வந்து கரெக்டா நிறைவேற்றி இருக்கோமா? ஏற்ற நேரத்துல நம்ம வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல் செட் பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் நல்லா அந்த கோலுக்கு உண்டான விஷயத்த வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, பாதிலேயே அதை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கோலை வந்து எப்படி சூப்பரா நிறைவேற்றி இருக்காங்க. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமத்தில் அருளின கிரியை முடித்து நிறைவேற்றினேன். நம்ம ஒரு இலக்கு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இலக்குலதான் நம்மளுடைய குறிக்கோள் இருக்கும். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும்.
நிறைய பயங்கள் வரும், ஆங்ஸைட்டி வரும், நிறைய பயப்படுற மாதிரி நம்மளுடைய அந்த இலக்குல இருந்து விலகி போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஆனா அந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டு அந்த இலக்குல மட்டும் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி முன்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா, அதற்கு உண்டான முயற்சியை போட்டுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இலக்கை நீங்க அடைய முடியும். நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படிதான். வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அப்படிதான் நடந்திருக்கு. கடைசியா ஒரு 2 வசனம் வாசிச்சு முடிச்சிடுறேன். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் வசனம் 1. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய நேரம் நம்ம எங்க போயிட்டு இருக்கு, நமக்கே வந்து ஒரு காலம் இருக்கும். ஆஹ் இன்னைக்கு நான் வந்து மரிச்சு போனேன் அப்படின்னா, நான் என்னுடைய நித்தியத்தை நான் வந்து எங்க கழிப்பேன்? ஏன்னா நான் வந்து இன்னும் ஞானஸ்நானமும் எடுக்கல, ரட்சிக்கவும் படல. நான் என்ன பண்றது? இன்னைக்கே நான் இறந்து போனோம்னா என்னுடைய நித்தியத்தை நான் வந்து எங்க கழிப்பேன் அப்படிங்கிறது நமக்குள்ள நம்ம வந்து கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கு. கர்த்தர் எல்லா விஷயத்துக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். கடைசி ஒரே ஒரு வசனம் வாசிச்சு நான் முடிச்சிடறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 2. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 2. அநேக காலத்திலே நான் உனக்கு தெளிவுபடுத்து இரட்சை நாளிலே உனக்கு என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுகிரகம், இப்பொழுதே ரட்சணையால். எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நாள் பார்ப்பாங்க. கல்யாணம் பண்றதுக்கும் சரி, நிறைய விஷயங்களுக்கும் வந்து சரி, ஒரு வீடு கட்டுறதுக்கும் சரி, அந்த வீட்டை குடி போகிறதுக்கும் சரி, ஒரு நல்ல நாள் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா கர்த்தருடைய அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு நல்ல நாளே தேவையில்லை. என்ன சொல்றாங்க? இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இதோ இப்பொழுதே ரட்சணை நாள். நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு, ஞானஸ்நானம் எடுப்பதற்கு, சபையில் சேருவதற்கு, அப்புறம் ஜபத்தை ஆரம்பிக்கிறதுக்கு, வேதம் வாசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் நம்ம வந்து, அதாவது ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ ரட்சகரா ஏற்றுக்கொண்ட அடுத்த செகண்டே கூட நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். அதான் இங்க சொல்றாரு, இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இதோ இப்பொழுதே ரட்சணை நாள். ஆவிக்குரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல காரியத்தை நீங்க பண்ண ஆரம்பிக்கணும்னா அதுக்கு நேரங்காலம் பார்க்கவே தேவையில்லை. அன்னைக்கு நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன? நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல காரியத்தை நம்ம வந்து தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து யோசிச்சு ஞானம் உள்ளவர்கள் நம்ம வந்து செய்ய வேண்டியது, முக்கியமா காலத்தையும் நல்லபடியாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. பொறுமையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.